Hey families, எல்லாம் எப்படி இருக்கீங்க? So எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். So நாங்க ரெடி ஆயிட்டோம் எங்களோட தல பொங்கலுக்கு. So என்னோட Dress நல்லா இருக்கா? என்னோடது நல்லா இருக்கா? So உங்களுக்கு எப்படி இருக்கு? எங்க ரெண்டு பேருக்குமே எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. So இப்பதான் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு சாமி டெக்கரேஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. ஆமாமா அரேஞ்ச் பண்ணியாச்சு. அது நம்ம புது செட்டப் பண்ணிருக்கோம். எப்படி இருக்குன்னு வீடியோ ஃபுல்லா இன்னைக்கு இந்த பொங்கலுக்கு முன்னாடி க்ளீன் பண்றதுக்குள்ள பெண்ட் கலடி போயிடுச்சு. ஒரு 5 அட்டை பாக்ஸ், பெரிய அட்டை பாக்ஸ் நிறைய நாங்க குப்பை வச்சிருந்தோம். ஒரு வருஷத்துல நாங்க சேர்த்த குப்பையை நேத்து போகி அதுமா வெளியில போட்டாச்சு. சோ பாத்தீங்களா புதுசா வந்துட்டு அழகா டெக்கரேட் பண்ணிருக்கோம். அழகா இருக்கான்னு சொல்லுங்க. என்னோட கிஃப்ட்ஸ் இவரோட கிஃப்ட்ஸ் எல்லாம் மொத்த கிஃப்ட்ஸையும் வச்சாச்சு. இங்க பாண்டாலாம் சோட்டி, இவனுக்கு பேர் வந்து சோட்டி. அவன் தெரியாது, கால் மட்டும் தான் தெரியும். தெரியுது அவங்களுக்கு இதுல தெரியாது. நான் அப்புறமா தனியா எடுத்து காட்டுறேன். இப்போ வந்து நாங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் பொங்கல் வைக்கணும். டைம் ஆயிடுச்சு. வந்துட்டு பானிக்கு வந்துட்டு குங்குமம் வைக்கணும். வச்சுட்டு நம்ம வந்துட்டு பொங்கல் வச்சிடலாம். திருத்தம், மஞ்சள் குங்குமம் வைக்கணும். நான் என்ன சொன்னேன்? வெறும் குங்குமம் தான் சொன்னேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபைனலி சாண்டி வந்து இப்போ மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டு இருக்கு. பானைக்கு வைக்கிது. குண்டு நைஸா என்னைய பானைங்கிறியா நீ? இந்த பானைன்னு சொல்லாம யானை தான் சொல்லுவாங்க. பாருங்க என்னை எப்படி எல்லாம் கலாய்க்கிறாருன்னு. நான் வர குண்டுங்கிறதுனால அவர் என்னைய பானைங்கிறாராங்க. இந்த பானைய பார்க்கவும் நீங்க அந்த பானையிலேயே என்னைய பார்க்கலாம். ஸோ எங்க அம்மா வாங்கி கொடுத்தது நல்லா இருக்கான். டம்ளர்ல தண்ணி இருக்குல்ல, அதுல விரல டிப் பண்ணிக்கோ. ஒண்ணுமே தெரியல பாருங்க. ஓகே ஓகே சூப்பர். பானைய கட்டுது. இதுல வந்துட்டு அந்த இது பேரு இஞ்சி இலைய கட்டணும். வேற இஞ்சி இல்ல, மஞ்ச கொத்து. மஞ்ச ஐயோ, இஞ்சி இலையா? மஞ்ச கொத்து இஞ்சி கொத்துன்னு சொல்ல பாருங்க. செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. டன் ஆடு ரெண்டாயிரத்துக்கிட்டு பானை சேர்ந்துச்சான். இந்த பானை இது பார்க்கும்போது விவேக் காமெடி வரும்ல. என்னது? தலையில வச்சுட்டு ஆறரமா சிவா அதாண்டி எது கமல் படத்தோடது. ஓகே டன். போய் மஞ்சள் கொத்து எடுத்துட்டு வாங்க. மஞ்சள் கொத்து சட்டை இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ரெண்டுமே ஒரே கலர்ல. ஆனா இது டார்க் கிரீன், இது லைட் கிரீன். ஓகே கட்ட என்ன போட்டு அப்படியே கயிறு கட்டி இருக்கீங்களா? கட்டிருக்கேன் வீட்ல எல்லாம் கட்டி. உருட்டு அத்தைட்ட கேட்டா தெரிஞ்சிரும். இதை இப்படி வச்சு வீடியோ பாத்தீங்க அதானே? ஆக்சுவலி காலையில இருந்து இவர் வந்துட்டு என்ன பண்ணணும், ஏன்னா நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு செலிப்ரேட் பண்றோம்ல தனியா. நாங்களே சின்ன பிள்ளைங்கள வேற, அது நான் வேற குழந்தை. பதிவு அதனால தெரியாதுல்ல. ஸோ அதனால வந்துட்டு வீடியோ பார்த்தோம் என்னென்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த வீடியோல பார்த்த மாதிரியே போட்டேன். அதை அழகா சுருட்டி ஒட்டினாலே கீழே கலடாதுன்னாங்க. அதான் அப்படிதான் போட்டேன். ஓகே டன். சூப்பர் டி பொம்மை. நல்லா இருக்குடி. ட்ரெஸ்ஸும் சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு என் அம்மா வந்துட்டு இந்த மாதிரி இந்த ஒரு நியூ ஸ்டைல் வந்துட்டு போடுறாரு. நல்லா இருக்கா? வேஷ்டி கட்டு. அது ஆக்சுவலா நான் கல்யாணத்தப்பவே வேஷ்டி கட்டி ரொம்ப பாடாப்பட்டுட்டேன். வேஷ்டிக்கும் இவருக்கும் வந்துட்டு 10 அடி தூரம். வேஷ்டினாலே பிடிக்காது, ஏன்னா கட்டது தெரியாது. அது கட்டுறதோட ஒரு மாதிரி ஒரு அனீசியா ஃபீல் ஆகுது. என்னன்னா கீழே விழுந்துருமோன்னு சொல்லிட்டு அந்த பயத்திலே அது கட்டுற மாதிரி ஒரு ஃபீல். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. பட் ஆனால் நம்ம இதுக்கு கண்டிப்பா நம்ம வேஷ்டிலாம் கட்டி தான். நான் சொல்லிட்டேன் இந்த வந்து பொங்கல் கண்டிப்பா வந்து ட்ரெடிஷ்னலா போட்டே ஆகணும்ன்றதுனால போட்டிருக்காரு. அதுவுமே இப்போ எங்க அம்மா வீட்டுக்கு போகணும், அத்தை வீட்டுக்கு போகணுமா, அதுக்கு வந்துட்டு இவர் வந்துட்டு வேஷ்டி கட்டி மாட்டாராம். அதாவது எப்படி வண்டி ஓட்டணும்ல, அவங்க விழுந்துருச்சு. நான் என்ன பிடிச்சிக்கிறேன். அப்புறம் யார் வண்டி ஓட்டு கட்டுறோம்? எனக்கு கட்ட தெரியல, அதான் மேட்ரு. கட்ட தெரியல இல்ல, குட்டியா இருக்கு ரொம்ப. ஓ இதுல சரி விட்டுரு. அம்மோ இங்க பாரு, பெருசா அது இருக்குல்ல, அதுக்குள்ள மாட்டி விட்டுறேன். சரி அதே மாதிரி நீ பண்ணிரு. ஏதாவது பண்ணி அதை பிச்சு திட்டு வாங்காம இப்படி பண்றது பெருசு. ஆக்சுவலா இது ஏன் இவ்வளவு நீட்டா இருக்குன்னா நான் கட்டினது. ரெண்டுமே நீ தானே கட்டின. தை பொங்கல் பொங்குது, பாலும் பொங்குது, மாட்டு பொங்கல் சந்தியா. பாட்டு கூட தெரியலையே. அப்புறம் உங்களுக்கு ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு சந்தியாக்கு பர்த்டே.
So, எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவீங்க. இன்னும் இந்த இதை வந்துட்டு வந்து குழி தோண்டி புதைக்க மாட்டாங்கப்பா. ஒண்ணுமாடா இந்த காமெடி நமக்கு போகாம இருக்கு. பர்த்டேவோ எல்லாருக்குமே வந்துட்டு ஹாப்பி பர்த்டே, மாட்டு பொங்கல், ஹாப்பி மாட்டு பொங்கல் ஆல்சோ. ஸோ வந்துட்டு செம்மையா செலிப்ரேட் பண்ணுங்க. ஸோ நாங்க இப்போ போயிட்டு சக்கரை பொங்கலும் வெண் பொங்கலும் வச்சுட்டு வரோம். வாங்க போலாம். ஸோ சாண்டி இப்போ நம்ம வீட்ல அடுப்பு பத்த வச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பொங்கல் செய்ய போகுது. அம்மு பணம் வச்சாச்சு. ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, சாண்டி வந்து சாண்டிஸ் லைஃப் சேனல் வந்து பொங்கல் அன்னைக்கு தான் ஓபன் பண்ணுச்சு. ஆமா, மாட்டு பொங்கல் அன்னைக்கு. மாட்டு பொங்கல் அன்னைக்கு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இதோட நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி 1 இயர் ஆயிடுச்சு. ஆமா, இந்த 31 வந்தா 1 இயர் ஆயிடுச்சு. ஸோ வெண்பொங்கல் அண்ட் சக்கரை பொங்கல் வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு மேரேஜ் ஆகி இந்த மாதிரி ஒரு குடும்ப பொண்ணா இப்படி வைக்கிறது வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா இருக்கு. இப்படிதானே பண்ணணும். வீல நமக்கு தெரிஞ்சதை பண்ணுவோம். தண்ணி ஊத்து நம்ம பண்றதுதான் பொங்கல் இன்னைக்கு நம்ம தான். ஓகே, 2 தண்ணி ஊற்றியாச்சு. இனிமேல் நம்ம வந்துட்டு வெண்பொங்கல் பண்ணுற ப்ரொசீஜரை பண்ணிட வேண்டியதான். நான் சக்கரை பொங்கல் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணும் போதே நம்ம வந்து அதுக்கே என்னென்ன பாடுபட்டோன்னு உங்களுக்கு. ஆக்சுவலா அந்த சக்கரை பொங்கல் யார் சாப்பிட்டா? நான் வந்துட்டு மாட்டு பொங்கலுக்காக நான் வந்துட்டு மாடுக்கு வந்துட்டு சக்கரை பொங்கல் செஞ்சு போட்டேன். அந்த வீடியோவை நான் வந்து பின் பண்றேன். அந்த வீடியோவை பாருங்க. அதுவும் இல்லாம பாதாம் பிஸ்தா தான் போட்டிருக்கோம் அதுல. அப்படியா? எனக்கே தெரியல. முந்திரி திராட்சை தான் பாதாம் பிஸ்தான்னு சொல்லிடுவோம். அந்த அளவுக்கு அதுவும் அது வேற பொங்கி பொங்கி ஊத்தா. அதுதான் பெரிய மேட்ரு. இப்ப இது தண்ணி ஊத்தியாச்சு. இதுல லைட்டா பாலுமே ஊத்திட்டு பொங்குனதுக்கு அப்புறம் ரைஸ் போடணும். அதானே? ஆமா, அதான். இன்னும் ஏன்ட்ட கேக்குற? வெண் பொங்கலுக்கு பால் கலந்தாச்சு. ஏன் சக்கரை பொங்கல் கலக்க மாட்டியா? ஏன்? ஏன்னா அவங்க கலக்கல. வீடியோ பார்த்துச்சு. வெண் பொங்கலுக்கு பால் கலந்தாங்க. சோ அதனால பால் கலந்து பொங்கத்துக்குள்ள குண்டுக்கு ஒரு வேலை. இந்த வெள்ளத்தை உடைச்சி தூள் தூளா எனக்கு கொடுக்கணும். இந்தா அடிக்கிற அடியில நினைச்சு அடிக்கிற அடியில என்ன ஆகுது பாக்குறேன். அதுல பாக்குறேன். உடைச்சு கொடு. பார். ஆனா வந்துட்டு நான் எங்க வீட்டையுமே மிஸ் பண்றேன். ஏன்னா எல்லாருமே வந்துட்டு காலையில எல்லாரும் சேர்ந்து செய்வோம். எங்க வீட்டையும் நான் மிஸ் பண்றேன். பசங்க சொல்ல மாட்டாங்க. பூரா நான் வெள்ளத்துல காட்ட போறேன். அடிங்க உடைங்க. அவ்வளோ வெறி இல்ல, வெள்ளமே அப்படியே அடிச்சது படான்னு தெரிக்குது. புதுசு போல. ஓகே, நொறுக்கியாச்சு. சூப்பர் டி. பாதி ரைஸ்லாம் போட்டு அதெல்லாம் கொதிச்சதுக்கு அப்புறம் இதை போடணும். ஆமா, கடைசியா தான் வெள்ளம் போடணும். சரி, வேண்டிக்கோ. பொங்கல் ஏ சமையா இருக்கு. பொங்கிருச்சு. சக்கரை பொங்கல் ரெடி ஆயிட்டு. அண்ட் வெண் பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு. பயங்கரமா. ஃபைனலி தலை பொங்கலை செம்மையா கொண்டாடியாச்சு. கஷ்டப்பட்டு பொங்கல் எல்லாமே வச்சு சாமி கும்பிட்டாச்சு. இன்னும் நாங்க சாப்பிடல, இனிமே தான் சாப்பிடணும். நீங்க எல்லாம் பொங்கல் சாப்பிட்டுருக்கீங்கன்னு நாங்க நினைக்கிறோம். So ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணுங்க, சேஃப் அண்ட் செக்யூரா. So bye family.